யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்க போவது 1969ஆம் ஆண்டு. 1969ஆம் ஆண்டில் மொத்தம் 47 தமிழ் படங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கின்றன. இவற்றில் மிகவும் அதிகமான வெற்றி அப்படின்னு சொன்னால் மக்கள் திலகத்தின் படங்கள் தான் எப்போவும். இதில் எம்ஜிஆருக்கு 2 படங்கள் தான் 69. அடிமைப்பெண், நம் நாடு. அடிமைப்பெண் மே 1, நம் நாடு நவம்பர் 7 தீபாவளிக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு 9 படங்கள். ஜனவரி 1ஆம் தேதியே அன்பளிப்பு அப்படின்னு ஒரு படத்தை அன்பளித்தார் ஜெய்சங்கரோட சேர்ந்து. படம் பயங்கர ஃப்ளாப்பு. அடுத்து தங்கச் சுரங்கம், சுரங்கத்தை தான் நம்ம தோண்டி பார்க்க போகிறோன்னு போனால் அதுவும் பயங்கர ஃபெயிலியர் ஆகிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைகுடம். நிறைகுடம் குறைகுடமாகி கூத்தாடி போனது. அடுத்தது பார்த்திங்கன்னா தெய்வமகன். தெய்வமகன் தெய்வமகன் சொந்த தேட்டர் மற்றும் குத்தகை தேட்டரில் போட்டு ஓட்டிட்டாங்க. குருதட்சணை நம்ம ஏபி நாகராஜன் அப்படியே தில்லானா மோகனாம்பல் கோஷ்டியை யூஸ் பண்ணி படம் படு ஃபெயிலியர் ஆச்சு. திருடன் திருடன் நம்ம பாலாஜி படம் ஓரளவு மீடியமாக அவர்களுடைய ஆவரேஜ் இது வந்துருச்சு. சிவந்தமன் சிவந்தமன் ஸ்ரீதர் நம்ம ஏற்கனவே பல இடம் பார்த்துட்டோம். அஞ்சல் பெட்டி 520 இதுவும் ஒரு தோல்வி படம் டிஎன் பாலுக்கு. ஆனால் சிவந்தமன் படுதோல்வி, கிட்டத்தட்ட 50 லட்சத்தை கையை வச்சுட்டு. இரு கோடுகள் நம்ம பாலச்சந்தர் படம் நல்ல வெற்றி படம், 100 நாள் ஓடிச்சு. துணைவனும் அப்படி தான் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. ஏவி ராஜன், சவுகார் ஜானகி, தேவர் ஃபிலிம்ஸ், தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ். ஆமாம், பூவா தலையா நம்ம பாலச்சந்தர், இதுவும் ஒரு வெற்றி படம் தான். அக்கா தங்க எதிர்பாராத அளவு வெற்றி. இந்த பாடலும் நல்லாயிருக்கும். ஆடுவது வெற்றி மயில் அப்படின்னு வரும். அன்னையும் பிதாவும், இந்த படம் ஏவிஎம் படம். இது ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ஆனால் ரொம்ப ஒன்றும் ஓடலை, மீடியமாக போச்சு. 1000 போயும் அப்படி தான். இதுலேயும் பாட்டு நல்லாயிருக்கும். படம் ரொம்ப சுமார் தான், 2 வாரம் 3 வாரம் அவ்வளோதான் ஓடிச்சு. உலகம் இவ்வளவு தான், இது ஃபெயிலியர் படம் நாகேஷுக்கு. நாகேஷ் ரொம்ப ஃபெயிலியர். 5 லட்சமும் அப்படி தான். 5 லட்சம் பாட்டு நல்லாயிருக்கும், ஆனால் படம் பெரிய அளவில் ஓடலை. கண்ணே பாப்பா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், பரவாயில்ல மீடியமாக போச்சு. கன்னிப்பெண், இது சத்யா ஃபிலிம்ஸ். கன்னிப்பெண் இதுவும் அப்படி தான், இதுவும் கொஞ்சம் மீடியமாக போன படம் தான். குழந்தை உள்ளம், இது போட்ட காசை எடுத்ததாக சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் கையை பிடிச்சிருக்கும் எப்படியும். சாந்தி நிலையம் நம்ம மூவிஸ் ஜெமினி படம். இதுவும் கலர்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் படம் நல்லாயிருக்கும். ஆனால் படம் பெரிய அளவில் ஓடலை. துலாபாரம் கேரளாவில் நல்ல ஓட்டம், நல்ல அவார்டுகள் நிறையா வாங்கிச்சு. தமிழ்நாட்டில் ஓரளவு மீடியமாக தான் போச்சு. நீல்கவனி காதலி, ஜெய்சங்கரோட படம், மாடலாக வச்சுருந்தாங்க, நல்லா பரவாயில்லாமல் மீடியமாக போச்சு. மனசாட்சியும் அப்படி தான். ஜெய்சங்கருக்கு 2 வாரம் ஒன்றா போதும், போட்ட காசு வந்துடும் கையில். பொண்ணு மாப்பிள்ளை, இதுவும் அப்படி தான், பிஎஸ் வீரப்பா எடுத்த படம். இதுவும் ஓரளவு 3 வாரம் ஓடிச்சு, நல்லா பரவாயில்லாமல் ஓடிச்சு. வாராஜாவா நம்ம ஏபி நாகராஜனோட படம். இந்த படம் கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் வரைக்கும் ஓடி இருக்கும். வாராஜாவா. மன்னிப்பு நம்ம ஜெய்சங்கர் லட்சுமி நடித்த படம் தான். ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பெண்ணை வாழ விடுங்கள், இதுவும் ஓரளவு மீடியமாக போன படம், கொஞ்சம் ஓரளவு சக்ஸஸ் தான் சொல்லணும். மகிழம்பு, ஏவி ராஜன் புஷ்பலா நடித்த படம். இந்த படமும் ஆவரேஜ் தான். செல்லப்பன், இது நம்ம சிவந்தமனுக்கும் நம் நாடுக்கும் இடையில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்த படம். அது பாவம், ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஒரு ஆளுமே இல்லை. தங்கமலர் நம்ம ஜெமினி நடித்த படம், இதுவும் ஃபெயிலியர் தான். தங்கமலர் அவ்வளோ ஒன்றும் ஓடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 கில்லாடிகள் நம்ம மாடர்ன் தேட்டர்ஸ் படம். இதில் பாட்டுகள்லாம் நல்லாயிருக்கும். 4 கில்லாடிகள், பால்குடம், புஷ்பலதா நடித்த படம். இதுவும் அவ்வளோ ஒன்றும் ஆவரேஜ் தான், ரொம்ப ஆவரேஜ். இது நல்ல ஹிட்டுன்னு சொன்னால் அடிமைப்பெண்ணை நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் பாருங்கள் எப்படிலாம் படம் எடுத்திருக்காருன்னு. ஆரம்பத்தில் ஒரு விளம்பரத்தை கொடுத்தாரு பாருங்கள், யாரெல்லாம் இருக்காங்கன்னு. கேஆர் விஜய், ஆசாரி எல்லாருமே இருப்பாங்க இதில். அப்புறம் நிறைய எடுத்து மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தார். 1966லே நானாயிட்டால் அந்த படத்திலே வரும் அடிமைப்பெண் எமது அடுத்த படம்னு. இதுவும் அப்படி தான். இதுவும் ராஜேஸ்வரி எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டில்லையும் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தையாக தாண்டி வந்துச்சு அடிமைப்பெண். கடைசியாக கேஆர் விஜயா வச்சு இது பண்ணாங்க, அதையும் எடுத்துகிட்டு கடைசியாக இது ராஜேஸ்வரியோட உள்ள காட்சி. கடைசியாக ஜெயலலிதாவை டபுள் ரோலாக போட்டு எடுத்தாங்க. ஜெயலலிதாவுக்கு முதல்ல பாடுற சான்ஸ் கொடுத்ததும் எம்ஜிஆர் தான், அம்மா என்றால் அன்பு அந்த பாட்டுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் ரிலீஸ் ஆனாங்க பாருங்கள், மே மாதம் 1ஆம் தேதி. கடும் வெயிலில் 400 கொட்டகை நிறைந்த காட்சிகள், நினச்சே பார்க்க முடியாது. வசூலும் பாருங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளே மொத்த வசூலையும் 100 நாள்லேயே தூக்கி வீசிருச்சு அடிமைப்பெண்.
அடிமைப்பெண் வந்து மகத்தான வசூல் பெற்ற ஒரு படம். மதுரையிலயும் மொத 4,00,000 தாண்டுன படம் அதான். ஆமா. பணமா பாசமா 4,00,000 தாண்டிச்சு. அடுத்தது 4,00,000 தாண்டுன படம் இதான் அடிமைப்பெண். தங்கச் சுரங்கம். தங்கச் சுரங்கம் அந்த வசூலில் தங்கச் சுரங்கம் எம்ஜிஆர் இருந்தால் திருநாளாமூரம்போட வசூலெல்லாம் தூக்கி பந்தாடி இருக்கு. குடிந்தொகை, அடிமைப்பெண்லாம் குறுகிய காலத்திலே முந்திருச்சு. 15 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 15 தியேட்டரில் 100 நாள் ஓடின படம் அடிமைப்பெண். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் 25 வாரம் தொடர்ந்து ஓடிச்சு. 25 வாரம். அப்புறம் மற்ற மொழிகளிலையும் வெளியாகி 50 நாள்லாம் தாண்டி ஓடிச்சு. ஹிந்தியில் கோயி குலாம் நயின்னு வந்துச்சு. அங்கேயும் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. இதெல்லாம் 50 நாள் ஓடின தியேட்டர் விவரங்கள். இதில் எல்லாமே 60 நாள் 60 தியேட்டருக்கு மேலே இருக்கும். மதுரை சிந்தாமணியில் 4,34,000 175 நாள் வசூல். சென்னையில் வந்து மொத்தம் 13,60,000 மொத்தம் 4 தியேட்டரையும் சேர்த்து 438 நாள் ஓடிச்சு. அடுத்து வந்த படம் நம் நாடு. நம் நாடு வந்து நவம்பர் 7 வந்துச்சு. விஜயா இன்டர்நேஷ்னல் எங்கள் வீட்டு பிள்ளை கம்பெனி எடுத்தாங்களா, அதுக்கு அடுத்த படம் நம் நாடு. நம் நாடு வந்து சிறப்பான ஒரு வெற்றி. 8 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சிவந்தமனை தூத்துக்குடியை சேர்த்து 9 ஆக்குனாங்க. தூத்துக்குடியில் 4 வாரம் கூட ஓட தகுதி இல்லாத படம். அப்படி பார்த்தா நம் நாடு 8, சிவந்தமனை 8 தான். ஆனால் நம் நாடு வந்து எல்லா ஊர்கள்லேயும் தொடர்ந்து ஓடி கிட்டத்தட்ட 50-60 தியேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு. ஓடிய நாட்கள். ஆமாம், எம்ஜிஆருக்கு வெள்ளி கேடயம் கொடுத்தாங்க. நம் நாடு 100ஆம் நாளோட சேலத்தில் நினைக்கிறேன். சேலத்தில் தியேட்டரு முதல்ல கம்பெனிக்காரங்களே விளம்பரம் கொடுத்தாங்க. நம் நாடு வசூல் விவரங்கள். சென்னையில் பாருங்கள், மவுண்ட் ரோட்டில் வச்ச கட் அவுட்டை பாருங்கள். எல்லோரும் மக்கள் போய்கிட்டு இருக்கும்போது மவுண்ட் ரோட்டில் கட் அவுட் பெருசாக வச்சுருந்தாங்க. மதுரையில் தொடர்ச்சியாக ரன்னிங்கில் ஓடி 175 நாள் ஓடிச்சு. மதுரை மீனாட்சி, வெள்ளைக்கண்ணு அப்படின்னு சொல்லி ஓடிச்சு. நம் நாடு 75 நாளே நிறைய தேட்டரில் ஓடிச்சு. நம் நாடு சிவந்தமண்ணை விட ரொம்ப அதிகம் வசூலும் பாருங்கள். எல்லா இடத்துலையும் மெட்ராஸ் வசூல் வந்து சிவந்தமண்ணை காட்டிலும் அதிகமாக வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரிசர்வேஷனில் ஒரு பெரிய சாதனை பண்ணிச்சு. ரிசர்வேஷனில் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் நடித்த அன்பளிப்பு சாதாரணமாக ஜெய்சங்கர் நடித்தாலே 3 வாரம் ஓடுற படம் இதில் 1.5 வாரம் தான் ஓடிச்சு. அந்த காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நேயர்களே, இதில் ஒரு பாட்டு வள்ளிமயில். அந்த பாட்டை கேட்டாலே நமக்கே இதாயிரும். அது ஒரு கிராமத்து பாட்டுன்னு போட்டிருக்காங்க. தங்கச் சுரங்கம். ராமண்ணா ரொம்ப எதிர்பார்த்தாரு. இந்த படம் வந்து அடிமைப்பெண்ணுக்கு டப் கொடுக்கும்னு சொல்லி எல்லாரும் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மதுரையில் பாருங்கள், அவங்க கள்ளத்தனமாக பொய் வசூலே 2 லட்சம் போட்டிருக்காங்க. இது அவ்வளோ ஓடி அவ்வளோலாம் வந்திருக்காது. தங்கச் சுரங்கம் வேறு ஹிந்தியில் வேறு அதை இது பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. குருதட்சணை வந்து பாவம். ஓராங்கிரகமடி கன்னி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். குருதட்சணை அது படு ஃபெயிலியர். காவல் தெய்வம் இது கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார். இதில் கொஞ்சம் கெஸ்ட் ரோல்னு போட்டாங்க. ஆனால் படம் வந்து பரவாயில்லாமல் இருந்தாலுமே படம் சுத்தமாக ஓடலை. கூட வந்தது அடிமைப்பெண். அதோட யார் போய் அந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைகுடம் இதான் நம்ம துள்ளாத மனமும் துள்ளும் கதை. இதை ஒட்டி தான் வரும். இதில் தான் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த படம் அவ்வளோ கிட்டாக இருக்குது. சிவாஜி கணேசன் நடித்தா மட்டும் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரில. தெய்வமகன் சாந்தி ஃபிலிம்ஸ் அன்புக்கரங்கள் இதெல்லாம் எடுத்தார். பந்தபாசம் அவர் தான் எடுத்த படம். இதில் 3 ஆக்ட் போட்டு எடுத்திருக்காங்க. படம் 100 நாள் ஓடிட்டாங்க. அவ்வளோ தேட்டரில் பாருங்கள், சாந்தி, கிரவுண்ட், புவனேஸ்வரி, திருச்சி பிரபாத்து, மதுரை நியூ சினிமா எல்லாம் அவங்க குடும்ப தேட்டர். இதை தவிர வேறு ஒரு தேட்டர் வெளி தேட்டர் கிடையாது. ஆனால் படம் வந்து இதை ஒரு வெற்றி படம்னு சொல்கிறாங்க. இதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருடன் வந்து நம்ம இவர் பாலாஜி படம் தான். அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். திருடன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் 4 வார படம் தான். அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஓடலை. 50 நாள் வரைக்கும் ஓடி இருக்கும். சிவந்தமன் நம்ம தெரிஞ்சது தான். சிவந்தமன் வந்து எவ்வளவு சிறிதருக்கு குடைச்சல் கொடுத்த படம்னு தெரியும் நமக்கு. இங்கே வசூல் எவ்வளோ தான் வந்தாலுமே காணாது. அது அந்த பட தயாரிப்பு செலவுக்கு இதெல்லாம் கொசு மாதிரி. அது கிட்டத்தட்ட 300 நாளைக்கு எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஒன்றா தான் அந்த போட்ட பணத்தை எடுக்க முடியும். 50 நாள் மட்டும் மூச்சை பிடிச்சி எல்லா தேட்டரும் போட்ட தேட்டரில் 30 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓட்டிட்டாங்க சிவந்தமண்ணில். ஆனால் 100 நாள் பாருங்கள், 9 தேட்டர். தூத்துக்குடி சேர்த்தா தான் 9. தூத்துக்குடியில் அது 4 வாரம் தான் ஓட தகுதியான படம். மதுரையில் வசூலை பாருங்கள், 337 அவனமாக போட்டிருக்காங்க. அதை விட அடிமைப்பெண் 4,34,000. அஞ்சல் பெட்டி 520 சிவாஜி கணேசன், சரஸ்வதி தேவி. டிஎன் பால் படம் காமெடியாக இருக்குன்னு நினச்சி எடுத்தாங்க. பட்டு திரைக்கதை சரியில்லாமல் காமெடி கொஞ்சம் மாறி போயிடுச்சு. இருகோடுகள் வந்து நம்ம பாலச்சந்தரோட படம். புன்னகை மன்னன் பூவிழிக்கண்ணன் அந்த பாட்டே ஒன்றே போதும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த பாட்டு. பூவா தலையாவும் பாலச்சந்தர் படம் தான். இதுவும் ஓரளவு மீடியமாக போச்சு. பணமாக பாசமான அளவுக்கு போகாட்டாலும் பூவா தலையா பரவாயில்லாமல் ஓடிச்சு. தண்டாயுத படம் வந்து துணைவன்
துணைமண் வந்து பயங்கர ஹிட்டு. அக்கா தங்கை அதுவும் நல்ல ஹிட். இதுவும் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அக்கா தங்கை. வா ராஜா வா இது ஏபி நாகராஜனோட படம். இதுவும் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மனசாட்சி 4 வார படம் தான். இருந்தாலும் போட்ட முதல்ல எடுத்துருப்பாங்க. இது ஓரளவு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஜெய்சங்கர் படத்தில். மன்னிப்பும் அதே தான். மன்னிப்பில் பாட்டுகள் அருமையான பாட்டு. அந்த பாட்டுக்கு அவார்டு கூட கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன் சுசீலா அம்மாவுக்கு. மகனே நீ வாழ்க ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடித்த படம். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை இது ஒரு த்ரில்லர் படம். காஞ்சனாவும் ஜெய்சங்கர் நடித்த படம். இந்த படமும் நல்லாயிருக்கும், போர் அடிக்காமல் போகும், நல்லாயிருக்கும். நெல்கவனி காதலே மாடர்னாக இருக்கும் படம். சிவிஆர் தான் டைரக்ஷன் நினைக்கிறேன். சிவிஆராக வேறு யாருன்னு தெரில, கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை. படம் நல்லாயிருக்கும். பால்குடம் வந்து ஒரு மீடியமான படம் தான். அப்புறம் 4 கில்லாடிகள் மாடர்ன் தேட்டர்ஸ் படம். இதுலேயும் நல்ல பாடல்கள், அற்புதமான பாடல்கள். துலாபாரம் இதுவும் அப்படி தான். சோகத்தின் உச்சக்கட்டத்துக்கே கொண்டு போயிடுவார் நம்மளை ஏவி ராஜன். சாந்தி நிலையமும் நல்ல படம் தான், அருமையான படம் தான். அதுவும் த்ரில்லர் தான். ஆனால் படம் வந்து நினச்ச அளவுக்கு ஓடலை. கன்னிப்பெண்ணும் அப்படி தான். கன்னிப்பெண் மீடியமாக ஓடிச்சு. ஓரளவு போட்ட காசு எடுத்துருப்பாங்க. கண்ணே பாப்பா இதுவும் நல்லாயிருக்கும். பாட்டுகள் நல்லாயிருக்கும். அந்து நான் குற்றால மலையிலிருந்து பாட்டு நல்லாயிருக்கும். 5 லட்சத்தில் பாட்டு சூப்பரான பாட்டு. 2 பாட்டு அசத்தலாக இருக்கும். உலகம் இவ்வளவு தான், அவ்வளோதான். நம்ம நாகேஷோட படம் படு ஃபெயிலியர் ஆகிட்டு. 1000 பொய்யும் காமெடியாக போகும். 2-3 வாரம் நல்லா போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை மகள். இது வந்ததும் போனதும் தெரியாது, வந்து போயிடுச்சு. அத்தை மகள். அப்புறம் அன்னையும் பிதாவும். இதுவும் நல்லாயிருக்கும், பாட்டு நல்லாயிருக்கும். இது ஏவிஎம் படம்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா போச்சு. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.